ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் மற்றும் யூஏஎன் நம்பரை நீங்கள் மறந்துட்டிங்களா? நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் ஒரு நிமிஷத்தில் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பிஎஃப் இல்லைனா யூஏஎன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுளில் யூனிஃபைடு போர்ட்டல் -mem.epfindia.government.in இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இந்த வெப்சைட்டில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே நோ யுவர் யூஏஎன் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகிடுச்சு. நோ யுவர் யூஏஎன் நம்பர், ரிட்ரீவ் ஆர் ஃபைண்ட் யுவர் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் யூஏஎன் இன் 2 சிங்கிள் ஸ்டெப்புன்னு காட்டுறாங்க. செக்யூர் வெரிஃபிகேஷன், 1 ஸ்டெப் மொபைல் அண்ட் ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன், குயிக் ப்ராசஸ், கெட் யூஏஎன் அண்டர் 2 மினிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி ப்ரூஃப் டைப் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, மெம்பர் ஐடி, பேன் கார்டு 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு நம்பரை கீழே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே தெரியுற கேப்சாவை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அண்ட் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் எந்த ஆதார் நம்பரோட லிங்காக இருக்கோ உங்களோட அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி கீழே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூஏஎன் ரிட்ரீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துடும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூஏஎன் நம்பர் இங்கே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட யூஏஎன் நம்பர். ஈஸியாக நீங்கள் உங்களோட யூஏஎன் நம்பரை இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் சேவ் பண்ணியோ இல்லை காப்பி பண்ணியோ வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா யூஏஎன் காப்பீடு அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு, லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த யூஏஎன் நம்பரை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போய் உங்களோட பிஎஃப் நம்பரை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த யூஏஎன் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி நம்ம பிஎஃப் நம்பரை பார்த்துக்கலாம். உங்களோட சர்வீஸ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். கீழே லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் என்னன்னு சொல்லி என்டர் பண்ணிடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணி இங்கே கீழே தெரிகிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணி இங்கே தெரிகிற கேப்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா கெட் ஆத்தரைஸ்டு பின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு பின் வரும். அந்த பின்னை என்டர் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஹோம் பேஜுக்கே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களோட யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி இங்கே சைன்இன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட யூஏஎன் நம்பரை உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்டு, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் போர்ட்டல் லாகின் ஆகிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெம்பர் ப்ரொஃபைல் இருக்கும். உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே இங்கே ரைட் சைடில் காட்டும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இது லாகின் பண்ணி வந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கேஒய்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஏஎன் சர்வீஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு கேஒய்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேஒய்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட 3 கேஒய்சி டாக்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பேங்க்கோடது, இன்னொன்று உங்களோட பேன் கார்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க்கும் பேனும் மேண்டட்ரி, பாஸ்போர்ட்டும் நீங்கள் வச்சுருந்தா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேங்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேங்க் பாஸ்புக்கோ இல்லைன்னா உங்களோட செக் புக்கோ அட்டாச் பண்ணி நீங்கள் கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேன் கார்டு கிளிக் பண்ணி உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ணி உங்களோட பேன் கார்டை அப்லோட் பண்ணி கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட்னு சொல்லி கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதில் கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும்.
கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேங்க்கு, என்னோட பேன் கார்டு, என்னோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் நான் இங்கே கேஒய்சி பண்ணிட்டேன். எனக்கு இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. ஒன்ஸ் உங்களோட கேஒய்சி எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் யூஏஎன் சர்வீஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களோட பிஎஃப் நம்பரை எப்படி பார்க்கறது நம்ம பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மெம்பர் ஐடி, உங்களோட பிஎஃப் நம்பர், நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, அந்த கம்பெனியோட பிஎஃப் நம்பர் என்ன, மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே காட்டும். உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டு, எத்தனை கம்பெனி நீங்கள் வேலை பார்த்தீங்களோ. இது பிஎஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கும் ஒரு பிஎஃப் நம்பர் வரும். ஆனால் யூஏஎன் நம்பர் மட்டும் ஒரே ஒரு யூஏஎன் நம்பர் தான் உங்களுக்கு எல்லா பிஎஃப் நம்பர் கூடவும் கனெக்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த யூஏஎன் பிஎஃப் நம்பருக்கான டீட்டெயில்ஸு. இங்கே உங்களோட பிஎஃப் நம்பர் என்ன, உங்கள் கம்பெனி என்ன, நீங்கள் கரண்ட்டாக எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, எத்தனை கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துக்கிறீங்க, மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட யூஏஎன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூஏஎன் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூஏஎன் கார்டு வித் உங்கள் ஃபோட்டோவோடு இங்கே வரும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். யூஏஎன் நம்பர் நீங்கள் எங்கன்னா சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் உங்களோட யூஏஎன் கார்டு. ஈஸியாக நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் உங்களோட யூஏஎன் கார்டு எப்படி இருக்குது. உங்களோட நேம் இருக்கும், உங்களோட ஃபாதர் நேம் இருக்கும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்களா இல்லை இருக்கும். உங்களுக்கான ஸ்கேனர் இங்கே இருப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம் யூஏஎன் கார்டு. அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.